ஹை காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கப்புல சார் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டாபிக் என்னன்னா, நான் ஒரு புரோக்கர். சரியா? நான் புரோக்கருங்க. எனக்கான ஒரு அடையாளங்க. ஓகேவா? இத்தனை நாள் எனக்கான ஒரு அடையாளமே இல்லாமல் இருந்தேங்க. இருக்கு அப்பாது ஓகே, நான் பார்த்துக்கிறேன், எல்லாமே ஓகே தான். நம்மளுக்கான அடையாளம் என்ன? ஒரு எஜுகேஷன் முடிச்சிருக்கோம், ஆனால் ஒரு அடையாளமே இல்லாமல் இருக்குமே அப்படின்ற ஒரு ஒரு வருத்தம் இருந்துச்சு மனசுல. ஓகே, நம்மளுக்கு இது என்ன பிடிக்கும்னா லேண்டு பிடிக்கும். சரி, லேண்டில் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேண்டை பற்றி எனக்கு எப்படி சொல்கிறது, கட்டுறது, வீடு பார்க்குறது, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு யாருக்குமே புரியாமல் இருக்கலாம். இவனுக்கு என்ன கெயின், ப்ரொமோஷனில் காசு வருது, இப்போ நல்லா சம்பாதிக்கிறான் போல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். நான் ஒரு புரோக்கர். ஓகேவா? நான் ஒரு புரோக்கர். புரோக்கர் 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 எல்லாமே சொல்றதுக்கு நல்லா தாங்க இருக்கு. நம்மளுக்குன்னு ஒரு அடையாளம் கிடைச்சிருக்குல்ல. எப்படின்னா, இது வந்து கமிஷன் பேசிஸ்ல பண்றேன். நான் என்ன பண்றேன்னு சொல்லிடுறேங்க. வீடு மட்டும் இல்லை, வீடு, கடை, அப்புறம் வீட்டு வாடகை, அப்புறம் லேண்டு, எல்லாமே பண்ணிட்டு இருக்கேங்க. எல்லாமே கமிஷன் பேசிஸ் தாங்க. உங்களுக்கு சென்னையில எந்த லிமிட்ல, தமிழ்நாட்டில் எந்த லிமிட்ல, துபாயில் எந்த லிமிட்ல உங்ககிட்ட வீடு, கடை, இடம் இருக்கோ சொல்லுங்க. நான் வந்து உங்களுக்கு வீடியோ போட்டு கொடுக்குறேன். ஓகேவா? அதுக்கே இப்போ இங்க சென்னையில இருக்குன்னு வச்சு, சென்னையில வந்து நான் பண்ணி கொடுத்துறேன். சிட்டி, அவுட் ஆஃப் சிட்டினா டிராவல் எக்ஸ்பென்ஸ் மட்டும் அவங்க ஓனர் பார்த்துருங்க. வேற எதுவுமே இல்லைங்க. இவன் ஏன்டா இங்க நின்று பேசுறான், இதெல்லாம் இங்க வந்து ஏன் நின்று பேசுறான், ஏதோ பில்டிங் கட்டினுக்கிறான் அங்க நின்று பேசுறான்லாம் யோசிக்காதீங்க. இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச பில்டர், ரொம்ப க்ளோஸ் பில்டருங்க இவரு. ஓகேவா? இது ஒரு லே அவுட்டா அவர் தான் போட்டாரு. அவரு போட்டு எக்ஸஸா அவர்கிட்ட இருக்க ஒரு 10-15 வீடுக்கு மேல கட்டி தர்றாரு. அப்படியே பாருங்க, இந்த ரோஸ் ஃபுல்லா அவர் கட்டினது தான். அது பாருங்க, அது வந்து பில்டிங் வந்து நெக்ஸ்ட் 30th சப்மிட் பண்ணும். 30ஆம் தேதி அது ஹேண்ட் ஓவர் பண்ணும். அதனால அது அவ்வளோ பீக்கா போயிட்டு இருக்கு. இந்த பில்டிங்லாம் பாருங்க, ஃபுல்லா ரோஸும் அவங்க தான் கட்டினாங்க. ஃபுல்லா அவங்க இந்த வீடு கட்டினாங்க, சேல் ஆயிடுச்சுங்க. கட்டினாங்க, சேல் ஆயிடுச்சு. கம்மி பிரைஸ். உங்களுக்கு லோன் பண்ணவே முடியாதனால அவங்க பண்ணி தருவாங்க. ஓகேவா? உங்களுக்கு ஏதோ ஒரு சர்டைன் இன்கம், எப்படி சொல்றது, பேசிக் இல்லாம வந்தாலுமே அவங்க பண்ணி தருவாங்க. பேங்க் லோன் அவ்வளோ ப்ராசஸ்லாம் நடக்கும். அப்படியே வந்தீங்கன்னு வச்சுக்கேன், இந்த 4 வீடுமே அவங்க தான் கட்டினுக்கிறாங்க. இந்த 4 வீடுமே அவங்க தான் கட்டினுக்கிறாங்க. ஓகேவா? அது நடுவு வீடு சேல் ஆயிடுச்சு. இந்த வீடு நெக்ஸ்ட் மந்த்லாம் கம்ப்ளீட் ஆயிடும். இந்த வீட்டோட பிரைஸ் என்னன்னா, ஆஸ்கிங் பிரைஸ், பில்டரோட ஆஸ்கிங் பிரைஸ் வந்து 45 lakhs. சிஎம்டி அப்ரூவ்டு ஃபிளாட். ஓகேவா? 45 lakhs இந்த வீடுங்க. 45 lakhs அப்ரூவ்டு ஃபிளாட்டு. இந்த லொகேஷன்ல திருமழிசைல. ஓகேவா? திருமழிசை, அது கொஞ்சம் பக்கா வருது. திருமழிசை கரெக்டா வருதுல்ல. ஃபுல்லா எஜுகேஷன் ஹப்புங்க இது. அப்படியே வாங்க, அப்படியே வந்தீங்கன்னா எல்லா சைடுமே உங்களுக்கு 3 அடி கேப் விட்டுருக்காங்க. மூணு அடி கேப் விட்டு இண்டிவிஜுவல் ஹவுஸ். இதுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம், ஒரு சமையல் ரூம், கிச்சன் ரூம், சமையல் ரூம்னா கோச்சிப்பாங்கல்ல. இது வந்து ஒரு சின்ன பெட்ரூம். மொத்தம் ஆஸ்கிங் பிரைஸ் வந்து 45 lakhs. ஸ்லைட்லி இல்ல, வெயிட்லி நெகோசியபிள். ஸ்லைட்லிலாம் இல்லைங்க, நம்ம பில்டர் கிட்ட வெயிட்லி நெகோசியபிள். அவரை பார்த்தீங்கன்னா அவர் எல்லாமே பாசிட்டிவா தான் பேசுவார். ஓகேவா? நீங்க வாங்க, என்னை நம்பி வாங்க, நான் நம்பர் கீழே கொடுக்குறேன், என்னை நம்பி வாங்க, நான் பெஸ்டா பண்ணி தரேன். எலிவேஷன்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும். அடுத்த நெக்ஸ்ட் வீக் இன்னும் 2 வாரத்துல வந்து எனக்கு வீடியோ பண்ணி சொல்லியிருக்காங்க இந்த வீடு. அப்ப நான் உங்களுக்கு ஃபுல் அவுட்புட் கொடுக்குறேன். ஓகேவா? இந்த இடத்துல 3000 ரூபாய் போகுது ஸ்கொயர் ஃபீட். இந்த இடத்துல சிஎம்டி அப்ரூவ்டு ஃபிளாட். இது அவ்வளோ பீக் ஆயிட்டு இருக்கு இந்த ஏரியா. மிஸ் பண்றாதீங்க. ஓகேவா? நான் ஒரு புரோக்கர்.